நுரையீரல் புற்றுநோய் வர காரணங்கள். சிகரெட் புகைப்பது முக்கிய ஆபத்து காரணிகள். கதிர்வீச்சு, சுற்றுச்சூழல் நச்சுக்கள், மரபணு மாற்றங்கள். அணுசக்தி தொழிற்சாலையில் பணிபுரிபவர்களுக்கு, கதிர்வீச்சு சிகிச்சை பெற்றவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து உள்ளது. குடும்பத்தில் நுரையீரல் புற்றுநோய் வரலாறு இருந்தால் ஆபத்து அதிகமாக இருக்கும். மனித பாப்பிலோமா வைரஸ் தொற்று போன்ற பிற காரணிகளால் நுரையீரல் புற்றுநோய் பங்களிக்கலாம். பாக்டீரியா போன்ற வைரஸால் ஏற்படும் புற்றுநோய்கள். நுரையீரல் நோய்க்கான அறிகுறிகள்: இருமல், நெஞ்சுவலி, இரத்தம் கலந்த இருமல், மூச்சு திணறல், காரணமில்லாமல் எடை இழப்பு, சோர்வு, குரல் கரகரப்பாக இருக்கலாம், சுவாசிப்பதில் சிரமம், நுரையீரல் சளி சேரலாம் மற்றும் அது வெளியேற சிரமப்படலாம், மார்பு பகுதிகளில் ஒரு கட்டி, திடீர் மாற்றம் இருக்கலாம், கை கால்கள் வலி, மார்பு பகுதியில் வலி, எலும்பு பகுதிகளிலும் வலி ஏற்படலாம், தலைவலி குறிப்பாக சில வாரங்களுக்கு மேலாக நீடிக்கும். நுரையீரல் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் உணவு வகைகள். காய்கறிகள்: கேரட், முட்டைக்கோஸ், பூசணி, ப்ரோக்கோலி, பீட்ரூட், அவரை, முள்ளங்கி, பீன்ஸ், காலிஃப்ளவர், தக்காளி, வெள்ளரி, கத்தரிக்காய், சுரைக்காய், புடலங்காய் மற்றும் பல வகைகளில் ஆப்பிள், மாதுளை, பேரிக்காய், ஆரஞ்சு, கொய்யா, பலா, ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம். முழு தானியங்களில் பழுப்பரிசி, கோதுமை, கம்பு, சாமை, வரகு, கேழ்வரகு, அவல். பருப்பு வகைகளில் பாதாம், வேர்க்கடலை, வால்நட்ஸ், முந்திரி, பிஸ்தா மற்றும் மீன் வகைகள் போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டிய உணவுகள்: பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகள், அதிக சர்க்கரை உள்ள உணவுகள், வறுத்த உணவுகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். மது அருந்துதல் நுரையீரல் புற்றுநோயை மோசமாக்கும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டான இடங்களை தவிர்க்க வேண்டும். சிகிச்சை முறைகள்: அறுவை சிகிச்சை. நுரையீரல் புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சையானது கட்டிகள் மற்றும் அருகிலுள்ள நிணநீர் முனைகளை கொண்டு திசுக்களை அகற்றுவதை உள்ளடக்கும். கீமோதெரபி. கீமோதெரபி என்பது புற்றுநோய் செல்களை அழிக்க மருந்துகள் பயன்படுத்துவது ஆகும். இது வாய் வழியாகவோ வழங்கப்படலாம். இச்சிகிச்சை அளிக்கப்படும் ஒரு பொதுவான முறையாகும். கதிர்வீச்சு சிகிச்சை. கதிர்வீச்சு சிகிச்சை என்பது புற்றுநோய் செல்களை அழிக்க கதிர்வீச்சுகளை பயன்படுத்துதல் ஆகும். இது கீமோதெரபியுடன் இணைந்து பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சிகிச்சை. இச்சிகிச்சை என்பது புற்றுநோய் செல்களை நோய் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்துதல் ஆகும். இலக்கு மருந்து சிகிச்சை. இலக்கு மருந்து சிகிச்சை என்பது புற்றுநோய் செல்களை கொல்ல குறிப்பிட்ட மருந்துகளை பயன்படுத்துவது ஆகும். இது சில குறிப்பிட்ட வகையான நுரையீரல் புற்றுநோய்க்கு பயன்படுத்துதல் ஆகும்.